நிச்சயமாக பானு. நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொள்ளை சம்பவம். கொடநாடு எஸ்டேட் காவலாளி ஓம்பகத்தூர் கொலை செய்யப்பட்டார். பின்னர் அங்கு நுழைந்தவர்கள் எஸ்டேட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கேரளாவை சேர்ந்த மனோஜ், சயான், சதீசன், சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி உட்பட 10 பேரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மூலம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை அடுத்து கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாட்சிகளையும் வாக்குமூலம் பெற்றனர். மேலும் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர்களுக்கு சமன் அனுப்பி கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தி அவர்கள் கூறும் பதிலை வீடியோவில் பதிவு செய்து உள்ளனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரன் இன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சமன் அனுப்பியிருந்தனர். அந்த சமனில் கொடநாடு கொள்ளை தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இன்று காலை 10 மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. கொடநாடு கொள்ளை தொடர்பான வழக்கை தனிப்படையினர் விசாரித்த போது முக்கிய பிரமுகர்கள் சிலரிடம் விசாரணை நடத்த கோர்ட்டில் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த நபர்களுக்கு தற்போது சமன் அனுப்பி வரவழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வழக்கில் சுதாகரன் நேரில் ஆஜராக சமன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுதாகரன் இன்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மாரியப்பன் உடன் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். சுதாகரனிடம் செய்யப்படும் விசாரணை வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பானு.